நமக்கு வலிக்காம நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நம்மளுடைய வழியை சொல்லியிருக்காரு. நகைச்சுவையில் நம்மளால சிரிக்க வைக்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்பா பையனுக்கான கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாக்குமே பையனுக்குமே கூட நேரடியாக அவங்க பேசிக்கலாம். அந்த ஃபோன் கால்ஸ் கான்வர்சேஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்பா பையன் காம்போலாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்தில் யாரும் இப்படி இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும். சிவா நல்லா நடிச்சிருக்காரு, ஓவர் ஆக்ட் பண்ணல. இல்லை சிவா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லை, இது வந்து அந்த லைவாக தான் பண்ணியிருக்காரு. காமெடி பண்ணணுங்கிற அந்த மாதிரி கிடையாது. சரி, நான் சொல்ல காமெடியாக இருக்கட்டும் இருந்துருச்சு, எமோஷனலாக இருந்தாலும் இருந்தது. ஸோ ஒரு மாதிரி நல்லா பாண்டிங்காக போச்ச மாதிரி இருந்தது. எங்கேயுமே லேக் ஆகலை, சூப்பராக போச்சு மூவி. குழந்தை இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் கட்டாயமாக பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு படம் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையுடைய வாழ்வியலே மாற்றக்கூடிய ஒரு படம். ராம் கூட சீரியஸ் படம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் ஒண்டர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு தான் வருத்தமாக இருக்குது. அதுக்குள்ளே இன்ட்ரோல் வந்துருச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சேன்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வழக்கம் போல தமிழ்நாட்டு பார்வையாளர்கள் எவ்வளவு உற்சாகத்தை கொடுப்பாங்களோ அதே உற்சாகத்தை. ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி. ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லா திரையரங்கிலையும் வெளிவந்த படம் தான் பறந்து போ. அந்த படத்தை பார்த்து எத்தனையோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நம்ம கேட்க வந்திருக்கோம். வாங்க போலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் முதல் தடவை பாக்குறேன் பார்வையாளரோட, நிஜ பார்வையாளரோட. மித்ததெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல் போயிருக்கோம். இங்கதான் படத்தை பார்க்கறதுக்காக தேடி வந்த பரவாயில்ல. இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத ஒரு பயம் இருந்துச்சு. சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நகைச்சுவை படம் எடுக்கிறப்ப அந்த பயம் தான் ரொம்ப இருக்கும். நினைச்சதோட அதிகமாக சிரிச்சாங்க, நினைச்சதோட கொண்டாடினாங்க. ரொம்பவே ஒரு நகைச்சுவையில் நம்மளால சிரிக்க வைக்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். படம் முடிஞ்ச ஆடியன்ஸ் நீங்க பேசுனீங்களா? ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வழக்கம் போல தமிழ்நாட்டு பார்வையாளர்கள் எவ்வளவு உற்சாகத்தை கொடுப்பாங்களோ அதே உற்சாகத்தை எப்போது கொடுக்கறத விட கொஞ்சம் சிரிச்சுட்டே ரெட்டிப்பாக கொடுத்தாங்க. அடுத்த படம் 7 கடல் 7 மலை இன்னொரு 3 மாதங்களில் வந்துடும் திரைக்கு. படம் சூப்பராக இருக்குது சார். நீங்கள்லாம் பார்த்து சொல்லணும். ஏன்னா என் பையன் நடிச்சிருக்கா, நானே சொல்லக்கூடாது. ஸோ படத்தை வந்து ஸ்டார்டிங்கில் நான் என் பையனாக தான் பார்த்துருக்கேன். என் பையனாக பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தை கழித்து நான் மறந்துட்டேன். அவனை வந்து க்ளோரியோட பையன், கோகுலோட பையனாக தான் பார்த்தேன். முக்கியமாக அப்பா பையனுக்கான கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மாக்குமே பையனுக்குமே கூட நேரடியாக அவங்க பேசிக்கலாம். அந்த ஃபோன் கால்ஸ் கான்வர்சேஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. பறந்து போ படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ராம் சார் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஒரு அம்மா அப்பா அவங்களுடைய குழந்தை, அந்த 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுடைய குழந்தையோடைய நிலைமை எப்படி இருக்குது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். ராம் சார் படங்களை நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையும் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அப்படிப்பட்ட வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா பறந்து போ படம் வந்து அவர் வந்து வலிகளோட ஒரு சமூக பிரச்சனைகளை வந்து சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வழி, அதோட ஒரு பெரிய வழி. ஏன்னா மற்ற வழிகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கான குறிப்பிட்ட ஒரு சமூக ஒரு வட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய வழிகள். ஆனால் இன்றைக்கி சொல்லியிருக்க வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பங்களையும் இருக்கக்கூடிய, நடுத்தர குடும்பங்கள் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளுக்கான வழி. அதனால் இதனுடைய பொருந்தக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட ஒரு பொருத்தமான படத்தை ராம் சார் வந்து ரொம்ப நகைச்சுவையோடு சொல்லியிருக்காரு. நமக்கு வலிக்காமல் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நம்மளுடைய வழியை சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன தீர்வுன்றதும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம். ஒரு நல்ல படத்தை வந்து அவர் நினச்ச மாதிரியே மிர்ச்சி சிவா சார் அருமையாக பண்ணியிருக்காரு. அஞ்சலி மேடம், அந்த குழந்தை அன்பு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஆக்சுவலி இது ஒரு ரோடு மூவின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி ட்ராவலிங். ஓகே சார், இந்த படம் டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே, ட்ராவல் தான் கதை. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால், ஆணோ பெண்ணோ, 5 வயசு 6 இருந்தால் 7 இருந்தால், அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் நோ சொல்ல முடியாது. அவங்க டிமாண்ட்ஸை நாங்கள் சால்வ் பண்ணணும், அவங்கள புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த பையனுக்கும் அப்பனுக்கும் என்னென்ன நடந்துச்சு. ரொம்ப மிஸ்யூஸ் பையன், திடீர்னு காணாமல் போயிடுவான். அப்பா பையன் காம்போலாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்தில் யாரும் இப்படி இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாம் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்காக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஜோவியலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க தான் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு இல்லை, எல்லாருமே அவங்க ரோல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அஸ் அ டேடாக சிவா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க மம்மி ரோலு, அவங்க பையன் ரோல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து என்னன்னா, நீங்கள் யூஸ்வலாக ராம் சார் படம்னா வேற மாதிரி கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. ஸோ ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்கும். டைம் போனதே தெரியல, போர் அடிக்காம நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம். ஓகே சார், சிவா வந்து ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னா அது காமெடியாக தான் இருக்கும். இந்த படத்தில் எப்படி அவர் காமெடியாகவே பண்ணியிருக்காரா இல்லை வேற டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரா? இல்லை இதில் சிவா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லை, இது வந்து அந்த லைவாக தான் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் பண்ணுறது நமக்கு காமெடியாக தெரியும், பட் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறது கூட நமக்கு காமெடியாக அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர காமெடி பண்ணணுங்கிற அந்த மாதிரி கிடையாது. அவரோட அந்த ட்ராவலே நமக்கு காமெடியாக தான் இருக்கும். ஓகே, சிவா அவர்கள் வந்து நடிச்சிருப்பேன், அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் தான் நடிக்கிறதா. இந்த படம் அவர் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரா இல்லை காமெடியாகவே பண்ணியிருக்காரா? காமெடியாக தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. டான்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தில் வந்து நிறைய பாட்டுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது? பாட்டு நல்லா இருக்கா இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? பாட்டுலாம் நல்லா தான் இருக்குது, சீனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டுலாம் போட்டிருந்தாங்க. படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. ஓகே, இங்கே மாதிரி ராம் அப்படின்னா அவர் வந்து வேற ஒரு ஜேர்னலில் தான் வந்து படம் எடுப்பார். இந்த ஒரு ஜேர்னல் எப்படி இருக்குது? வித்தியாசமாக கதை நல்லா இருக்கு படம். ஓகே, இதில் வந்து மிக்ஸி சிவா வந்து சேர்ந்துருக்கு, அந்த காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, காமெடியாக நல்லா இருக்கு படம் ஃபுல்லாக. பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருந்தது சார். சரிங்களா, ராம் சார் வேறு மாதிரி ஒரு வேர்ஷன் பார்த்துட்டு இது பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எந்த ஒரு வேர்ஷனும் எந்த ஒரு இதுவுமேலாம் பிளாங்கோட தான் வந்தேன். பட் ஓகே, படம் சூப்பராகவே இருந்தது, ஒர்க் ஆச்சு நல்லா. சரிங்களா, ஸோ ஒரு காமெடியாக இருக்கட்டும் இருந்துருச்சு, எமோஷனலாக இருந்தாலும் இருந்தது. ஸோ ஒரு மாதிரி நல்லா பாண்டிங்காக போச்ச மாதிரி இருந்தது, எங்கேயுமே லேக் ஆகலை, சூப்பராக போச்சு மூவி. ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின்ல வந்து நிறைய பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ எல்லாமே சாங்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க, 19 சாங்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய சாங்ஸ் மாதிரி போகலது. சரிங்களா, எல்லாமே இப்போ பேசிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் 19 சாங்ஸுமே. சரிங்களா, அந்த சாங்ஸை ஒரு மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருக்கட்டும், தமிழ் வேர்ட்ஸாக இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி சூப்பராகவே இருந்தது. சரிங்களா, அதனால நீங்கள் அது எதுவுமே லேக் சாங் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் தான் இல்லை. சரிங்களா, எல்லாமே பேக்ரவுண்ட் மாதிரி. ராம் சார் வந்து சட்டிலாக ஒரு லெசனை நம்ம எல்லாருக்கும் எடுத்திருக்காரு, அதை காமெடியாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது படம். சிவா சார் வந்து நம்மளை சிரிக்க மட்டும் இல்லை, சிந்திக்கவும் வச்சிருக்காரு இந்த படத்தில். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து ஓகே, இந்த படத்தில் நிறைய பாட்டு இருக்குலாம் சொல்கிறாங்களே, பாட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு பாட்டு இருந்த மாதிரிலாம் தெரியல. அந்த கதையோட கதை சொல்கிற மாதிரி இருந்தது. ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து கதையை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. உங்கள் சன் இல்லை என்ன ரோல் பண்ணியிருக்காரு? என்னோட பையன் அன்புவா நடிச்சிருக்கான். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு அன்பு எப்படி பண்ணியிருக்கான்னு நீங்களும் சொல்லுங்கள். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். குழந்தை இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸும் கட்டாயமாக பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு படம் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையுடைய வாழ்வியலே மாற்றக்கூடிய ஒரு படம். நம்ம எல்லாம் தவறாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு உணர்ந்தேன். நம்ம என்ன செய்யணுன்றதையும் வந்து ராம் சார் சொல்லிட்டாரு. அதனால நம்மளுடைய இந்த ஒரு படத்தை பார்க்க முடியாது, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஓகே சார், எப்பவுமே ராம் சார் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் படத்தை கொடுப்பாரு. மிக்ஸி சிவா வந்து ஒரு காமெடியாக தான் எந்த படத்துமே கொடுப்பாரு. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, இது எப்படி இருக்கு இந்த காமெடி? சார், இது துவக்கத்தில் நம்ம எல்லாம் பேசும்போது நான் கூட ஒத்துக்கல, இது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தா இந்த படத்தை மிர்ச்சி சிவா சார் தான் பண்ணியிருக்கணும். நான் இதை அப்போது யோசித்தேன், இது எப்படி அப்படின்றது பொருந்துமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா சார் தான் இதுக்கு பொருத்தமானவர். ஏன்னா இந்த விஷயத்தை செய்தவர் ராம் சார். அதுலேருந்தே புரிஞ்சுக்கிட்டேன் ராம் சார் யாருன்றது. அவ்வளோ அருமையான ஒரு மிர்ச்சி சிவா சார் தான் இதுக்கு பொருத்தம். நான் தியேட்டரில் இருக்கும்போது வேறு யார் இதில் வந்து பொருத்தி பார்த்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். எல்லாரோட பிரமாதமாக மிர்ச்சி சிவா சார் அவருடைய இது பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராம் அவரை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ராம் கூட சீரியஸ் படம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் ஒண்டர்ஃபுல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. சிவா நல்லா நடிச்சிருக்காரு, ஓவர் ஆக்ட் பண்ணல, ரொம்ப கண்ட்ரோல்டாக, ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப லோக்கியாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு தான் வருத்தமாக இருக்குது. அதுக்குள்ளே இன்ட்ரோல் வந்துருச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சேன்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது சப்ஜெக்ட். அவங்க போர்ஷன்ஸ் குட்டி போர்ஷன்ஸ் ஆமாம், நல்லா இருக்குது. அவங்களே கொஞ்சம் லாங் பேக்கில் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அது எங்கேயுமே நீங்கள் சாங்குன்னு தனியாக நீங்கள் எங்கேயுமே தெரியாது. தனியாக 23 சாங்குங்கிறது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. அது நீங்கள் படத்தில் எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியாது. ஒரு ஜிங்கிள்ஸ் மாதிரியே அது படத்தோடு தான் வருது, ஃப்ளோவாக வருது. ஸோ செப்பரேட்டாக நீங்கள் சாங்குன்னு தனியாக பிரிச்சே பார்க்க முடியாது. எல்லாமே வந்து மாண்டேஜஸாக அந்த படத்தோடு தான் வருது. ஓகே, மிக்ஸி சிவா அப்படி இடத்துல ஒரு காமெடியாக தான் எப்பவுமே பண்ணுவார். இப்போ ராம் கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு, எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு? காமெடி நல்லா இருக்கு.
காமெடி தான். இங்க ராம் சார் அப்படி எடுத்துட்டா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் தான் படமே ஆமா. எடுப்பாரு. ஆனா ஆமா. அவருக்கு ஈக்குவலா மிச்சிஸ்வேல வந்திருக்காரு. ஆமா. அது கரெக்டா இருக்கா இல்ல ஒரு மாதிரி லைட்டா ஒர்க் ஆச்சு ப்ரோ, நல்லாவே ஒர்க் ஆச்சு. அவரை எப்பவுமே மிர்ச்சி வரணும் காமெடி தான், இதுலயும் காமெடி பண்ணியிருக்காரு சரிங்களா. ஆனா அந்த ஒரு ஃபாதர் அண்ட் சன் பாண்ட் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட போய் இது எந்த மாதிரி பார்க்க ஜானர்? ஜானர் வந்து ஒரு மாதிரி காமெடியாக போச்சு ப்ரோ. நீங்கள் எமோஷனலாக கூட எமோஷனலாக இருந்தது, காமெடியும் இருந்தது. ஸோ நீங்கள் அதுக்கு எதுக்குமே சொல்லவே முடியாது, ஒரு ஓவரால்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, இந்த படத்துக்கு நீங்க 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க சார்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 5னா 4.5 மேலே கொடுக்கலாம். நான் 9 தருவேன் ப்ரோ. அந்த 10 out of 10. அவ்வளவு ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.